நடத்துவீராக என்கிற ஒரு விண்ணப்பத்தை கர்த்தர் முன்பாக இன்றைக்கு கொஞ்ச நேரம் வைத்து, என்னை நடத்தும் ஆண்டவரே, என் குடும்பத்தை நடத்தும் ஆண்டவரே, என் வேலை தொழிலை நடத்தும் ஆண்டவரே, எனக்கு நீர் தந்த தேவ ஊழியத்தை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய நடத்திப்புக்காக, அவருடைய நடத்துதலுக்காக, அவரே நம்மை நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நடத்தும் பொழுது வெற்றியாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நடத்துகிறது சமாதானமாக இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு பொழுதும் பிசாசு அங்கே வந்து தொந்தரவு பண்ணி நிரந்தர முட்டுக்கட்டைகளை போடுவதோ அழிப்பதோ அப்படிப்பட்ட கிரியைகளை அவனால் ஒரு பொழுதும் செய்யவே முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் நடத்துகிற அந்த அனுபவம் நமது வாழ்வில் மிக மிக தேவை. 3 காரியங்களை வேதத்திலிருந்து இந்த விஷயமாக நாம் தியானித்துவிட்டு அதை அடிப்படையாய் வைத்து கர்த்தருடைய சமூகத்திலே என்னை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் மன்றாட போகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். குறிப்பை அல்லது அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு வசனங்களை கவனித்து உங்கள் வாழ்க்கையை அதோடு ஒப்பிட்டு பார்த்து வார்த்தைகளை வசனத்திலிருந்து விளக்கங்களை சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் தொழில் வேலையில், உங்கள் ஊழிய பாதையில் எப்படி கர்த்தர் எதிலே நடத்துகிறார், எதிலே அவர் இன்னும் நடத்த வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம், அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் அதை ஒப்பிட்டு சிந்தித்து கொண்டே வந்தால் ஜெபிக்க வேண்டிய காரியங்களுக்கு ஜெபிக்க அந்த நினைவுகள் வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபை செய்வாராக. முதலாவது, நடத்துவீராக என்று கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது தகப்பனை போல நடத்துவீராக, தகப்பனை போல நடத்துவீராக. ஏன் அப்படி சொல்லுகிறேன்? உபாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 31ஆம் வசனம். உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அல்லேலூயா. மோசே இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசின வார்த்தை. 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர பாதையிலே நடத்தப்பட்டார்கள். எகிப்திலிருந்து அவர்களை தேவன் விடுதலையாக்கி அவர்களை 40 ஆண்டுகள் வனாந்திர பாதையில் நடத்தி கானானுடைய எல்லையில் கொண்டு வந்த பொழுது மோசே அவர்களை பார்த்து பேசின வார்த்தை, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் இந்த லட்சக்கணக்கான ஜனங்களை தமது தோளின் மேலே சுமந்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. தன் கைகளிலே சுமந்து கொண்டு வந்தார் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அன்பர்களே, அந்த அனுபவம் 40 வருடம் கர்த்தர் வழிநடத்தி வந்த அந்த பாதைகளை ஒரே வார்த்தையில் மோசே சொல்லுகிறார். தகப்பன் ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போல, தகப்பன் பிள்ளையை கைகளில் சுமப்பான், தோள்களில் சுமப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாய்மார் பிள்ளைகளை இடுப்பில் சுமப்பார்கள். இது தகப்பனை போல பிள்ளையை, அதாவது அந்த இஸ்ரவேலரை கர்த்தர் சுமந்து கொண்டு வந்தார் என்று சொல்லி அழகாக சொல்லுகிறார். அல்லேலூயா. தகப்பனை போல சுமந்து நடத்துகிற நம்முடைய தேவன். அல்லேலூயா. அப்போ அந்த விஷயத்திலே நாம் என்ன அவரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கிறது? கவனியுங்கள். பிள்ளையை சுமக்கிறது எதுக்காக தகப்பன் பிள்ளையை சுமக்கிறான்? அவன் பெற்றெடுத்த பிள்ளையை, முதலாவது அந்த பிள்ளையுடைய கால்கள் பலப்படவில்லை. அந்த பிள்ளையுடைய கால்கள் பலப்படுகிற வரைக்கும் தகப்பன் தாய் அந்த பிள்ளையை சுமந்து தான் எல்லாவற்றையுமே செய்யணும். தானாக நடக்க பழகலை, நடக்கிறதுக்கு பலன் இல்லை. அந்த பிள்ளையை பிடிச்சி நிறுத்தி விட்டாலும் கால் நிற்காது, கால் பலப்படவில்லை. அப்படி ஒரு காலம் உண்டு. அந்த காலத்திலே தகப்பன் தாய் தான் முழுவதுமாக சுமந்து நடத்தணும். நம்ம எல்லாரும் அந்த அனுபவத்தில் தான் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய தகப்பன்மார் தாய்மார் நம்மை சுமந்து நடத்தினார்கள். அப்போது அதே போல கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை பெற்றெடுத்து
கிறிஸ்துவுக்குள் நாம் குழந்தைகளைப் போல வளர்கின்ற காலம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனத்தின் களங்கமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்தின் மேல் என்ன செய்யுங்கள்? வாஞ்சையாயிருங்கள். அப்போ அப்படி ஒரு காலம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் இயேசுவின் இரத்தத்தினால் கிறிஸ்துவுக்குள் பிறந்து அந்த கிறிஸ்துவுக்குள் வளருகின்ற ஆரம்ப கட்ட காலம். அப்போ நமக்கு வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வசனத்தின் வழியில் நடக்கக்கூடிய ஒரு பலன் இந்த கால்களுக்கு உடனே வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். இப்போ கொஞ்சம் தான் வசனம் தெரியும், கொஞ்சம் தான் சத்தியத்தினுடைய அறிவு இருக்கும், தேவனை பற்றின அறிவும் கொஞ்சம் தான் இருக்கும். எல்லாமே ஒரு ஆரம்ப காலம். அப்போ நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் கர்த்தர் முழுமையும் சுமக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம உங்களில் யார் இப்போ சமீபமாய் ஆத்தும ரட்சிப்படைந்து கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த வார்த்தை 100க்கு 100 பொருந்தும். அல்லேலூயா. நீங்கள் ஒரு அப்பாவை போல அம்மாவை போல ஆண்டவர்கிட்ட அதை எதிர்பார்க்கலாம், அதை கேட்கலாம். அப்பா நடத்துங்க, ஒன்றும் தெரியலையப்பா, நடக்க முடியலையப்பா, கால் எடுத்து வச்சா நிற்க முடியலையே, பிசாசு ஒரு பக்கம் நெருக்குகிறான், பழைய பாவத்தின் தொல்லைகள் போராடுகிறது, பழைய நண்பர்களுடைய தொல்லை இருக்கிறது. இதெல்லாவற்றின் மத்தியில் தான் அதுலேருந்து விடுதலை பெற்று கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருக்கு. அப்போது திரும்ப விழுங்க பார்க்கிற சத்துருவும் பழைய பாவங்களும் பழைய நண்பர்கள் கூட்டணிகளும் எல்லாமே போராடிக்கிட்டு தான் இருக்கும். அப்போ அதிலெல்லாம் நிற்கக்கூடிய பலன் எப்படி வரும்? இவங்களுக்கு தான் இன்னும் ஜெபத்தில் வளரல, இவங்க இன்னும் வசனத்தில் வளரல, விசுவாசத்தில் வளரல. அப்போது கர்த்தர் முழுவதும் சுமக்கிறார். அதனால தான் திடீர்னு அந்த பிசாசோ அந்த பாவமோ அந்த பழைய கூட்டுக்கட்டுகளோ விழுங்கி போடாமல் இவர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் சுமக்கலைன்னா இவங்க சொந்த காலில் நின்னாங்க உடனே என்ன பண்ண முடியாது, அந்த எந்த பாவத்திலிருந்து விடுபட்டாங்களோ அதுலேருந்து வர முடியாது. இப்போ இவங்க எகிப்திலிருந்து விடுதலை பெற்றார்கள், நல்லது. அடுத்த கணம் பார்வோன் சேனைகளை திரட்டிட்டு பின்னால் துரத்திட்டு வந்தாச்சு. பயந்துட்டார்கள், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இந்த விடுதலையே இல்லாமல் போக போகுது, திரும்ப கொண்டு வச்சு பயங்கரமாக அடிமைப்படுத்த போகிறான் அப்படி நினச்சதில் கர்த்தர் அவர்களை சுமந்து செங்கடலை தாண்டி கொண்டு விட்டார். அல்லேலூயா. இதுதான் இந்த அனுபவம். ஆரம்ப அனுபவத்தில் நம்மளால் எதிர்க்க முடியாத சத்துரு, எதிர்க்க முடியாத பாவம், எதிர்க்க முடியாத அந்த பாவத்தினுடைய கூட்டணிகள், இதில் இருந்தெல்லாம் தான் அவர் மீட்டார். மீட்டவனை விழுங்குவது பிசாசுக்கு எளிது. ஏன்னா அவனுக்கு ஒரு பலனும் இல்லை, டக்குன்னு அவனை கவ்வி விழுங்கலாம். ஆனால் அப்படி செய்ய முடியாத காரணம் கர்த்தர் 100க்கு 100 சுமக்கிறார். அல்லேலூயா. அதனால் அப்படிப்பட்ட ஆரம்ப கட்ட அனுபவத்தில் இருக்கிற தேவ மக்கள் பயப்படக்கூடாது. இப்படி ஒரு பரிசுத்த ஜீவியம் எப்படி செய்ய முடியும்? இவங்க பிரசங்கங்களில் இப்படி இப்படி இருக்குதே, வசனம் வாசிக்கும் பொழுது இப்படி இப்படி சொல்லுதே, இதெல்லாம் நம்மளால் முடியுமா? யாராலையும் முடியாது, உங்களாலேயும் முடியாது, எங்களாலேயும் முடியாது. கர்த்தர் சுமக்கிறபடியினால தான் அது முடியும். அல்லேலூயா. எனவே அப்பேற்பட்ட ஆரம்ப விசுவாசிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அதையும் நாம் உணர்வோம். அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவள் கால்கள் பலப்படாத காரணத்தினாலே அவர்களை தேவன் சுமக்கிறார் என்ற அறிவோடு வழி நடத்துங்கப்பா, சுமந்து நடத்துங்கப்பா என்று நாம் அவர்களுக்காய் மன்றாட கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்தது, பிள்ளை நடக்க பழகியாச்சு. நடக்க பழகினாலும் பிள்ளைக்கு வியாதி வந்துருச்சு, காய்ச்சல் வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு. அப்போது பெற்றோர் கண்டிப்பாக என்ன செய்வாங்க? அந்த நாட்களில் சுமப்பார்கள். நடக்க தெரியும், ஓடி ஆடி விளையாடுகிற பருவம் வந்தாச்சு. ஆனாலும் அது வியாதியினால் சரீரத்தில் கஷ்டப்படும் பொழுது அதை கண்டிப்பாக சுமப்பார்கள். அதே போல நம்மை கிறிஸ்துவுக்குள் நாம் வளர்ந்து வருகிற அனுபவத்திலே நமக்கு சில சமயங்களிலே கொஞ்சம் பலவீனங்கள், கொஞ்சம் இதுகளெல்லாம் ஆவிக்குரிய விஷயத்திலும் வரும். அப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக சோதிக்க பார்ப்பான், எதிர்க்க பார்ப்பான். அப்படி அந்த பாவத்தினுடைய சூழ்நிலைகள் வரும். இப்போது அவங்க போகிற வர இடங்களில் அந்த பாவத்தை செஞ்சிட்டு இருந்திருப்பாங்க, அதுலேருந்து விடுதலை பெற்றாச்சு, ஆண்டவருக்குள்ளே நல்லா நடக்க பழகி வரும்போது அந்தந்த இடங்களுக்கு போகும்பொழுது இந்த சோதனைகள், இந்த திடீர் வியாதிகள் மாதிரி சளி பிடிச்சிக்கிறது, அது பிடிச்சிக்கிறது, இது பிடிச்சிக்கிறதுனா, ஏன் சளி பிடிக்குது?
அந்த மாதிரி வைரஸ் இருக்கக்கூடிய ஏதாவது இடத்துல நம்ம தெரியாமல் போயிருப்போம், அந்த காற்றை சுவாசித்திருப்போம், அது திடீர்னு நம்மளுக்கு என்ன ஆகிடும், அஃபெக்ட் ஆகிடும். இதே மாதிரி தான் அந்த நல்லா இருந்துட்டு இருப்பாங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில், அந்த பாவத்துக்கான அந்த சூழ்நிலைகள் இருக்க இடத்துல போண்டிய சந்தர்ப்பங்கள் வந்து விடுது, தவிர்க்க முடியாது. வேலைக்கு போகிற இடத்துல, படிக்க போகிற இடத்துல, ஏதாவது செய்ய போகிற இடத்துல, அப்போ திரும்ப அது வந்து என்ன ஆகுது, இன்ஃபெக்ட் ஆகிடுது, அது நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. இதே மாதிரி தான் அந்த சில வேளை ஆரம்பத்தில் நம்ம வளர்ந்து வரும் பொழுது இந்த வழி தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோம். வியாதி திடீரென்று நம்மளை பாதிக்கிறது மாதிரி சில பாவத்தினுடைய சோதனைகள், பிசாசினுடைய சோதனைகள், உலகத்தினுடைய கவர்ச்சி இழுப்புகள், இது வந்து அவ்வப்போது வந்து அட்டாக் பண்ணுது. அப்பவும் கர்த்தர் நம்மை கைவிடாமல் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி பிள்ளை நல்லா தான் இருக்கு, நல்ல சுகமாக தான் இருக்கு. ஆனாலும் சில வேளை பாருங்கள், ஒரு யாத்திரை போயிட்டு வரோம், லேட் ஆகுது, பிள்ளைகள் தூங்கிடுவாங்க, உறங்கிடுவாங்க. பிறகு பிள்ளைகளை பஸ்ஸிலேருந்து இறக்கி நடத்தி கொண்டு வர முடியுமா வீட்டுக்கு? தகப்பனும் தாயும் என்ன செய்ய வேண்டியதுதான், சுமந்துட்டு வரணும். என்ன சோமம் இல்லையா? சோமாக தான் இருக்காங்க. என்ன நடக்கிறதுக்கு காலில் பலம் இல்லையா? பலம் இருக்குது. ஆனால் இப்போ ஆள் என்ன செய்து போச்சு, உறங்கிட்டு தூங்கிட்டு. அதனால் என்ன செய்ய வேண்டியிருக்கு, இப்போ சுமக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்படியும் எல்லாருக்கும் சில வேளை பார்த்தா ஆவிக்குரிய ஜீவித்தை நல்லா தான் இருக்கிறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்லா பைபிள் படிக்கிறாங்க, சர்ச்சுக்கு வர்றாங்க, அதான் நடக்கிற அனுபவம், நல்லா தான் எல்லாம் நடக்கிறாங்க. ஒரு பிசாசின் சோதனையோ போராட்டமோ பெருசாக ஒன்றும் சொல்லுக்கு இல்லை, அட்டாக் ஒன்றும் இல்லை. ஆனால் அதே வேளையில் ஒரு சோர்வு, ஒரு பழகி போனதுனால கொஞ்சம் போர் அடித்த நிலைமை, இது சில வேளை குழந்தைகளுக்கு தூக்கம் வர்ற மாதிரி வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரியவர்கள் தாக்கு பிடிச்சி கொள்வார்கள், பஸ் நிற்க போதுன்னா விழிச்சு எழும்பிடுவாங்க. பிள்ளைகளுக்கு அந்த விழிப்பெல்லாம் வராது. பஸ் நின்னா என்ன போனால் என்ன அதுகளுக்கு தெரியாது. அப்போ அந்த விஷயங்களில் கர்த்தர் ஒரு தகப்பனை போல தாங்குகிறார். அல்லேலூயா. சில வேளை கொஞ்சம் அசதிகள், கொஞ்சம் சோர்வுகள், இதெல்லாம் இயற்கை தான். இதெல்லாவற்றின் வழியில் தான் நாம் இன்னைக்கும் வழி நடந்து கொண்டே இருக்கிறோம். ஆமேன். யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு பிசாசுடைய சோதனை ஒன்றும் தொடரதே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வந்துட்டு தான் இருக்குது, அதுலேருந்து ரிலீவ் ஆகிட்டே இருக்கிறோம். கர்த்தர் சுமக்கிறதுனால கைவிடாமல் காக்கிறார். அதே மாதிரி தான் இதுவும் திடீர்னு ஏதாவது இனம் புரியாத சோர்வு. இந்த சோர்வுக்காக ஒன்றும் விஷயமே இல்லையே, என்னமோ மனசில் ஒரு மாதிரி சோர்வாக இருக்க, ஒரு மாதிரி ஒரு உற்சாகம் இல்லாமல் இருக்க. இது வந்து இயற்கையாக மனுஷனுக்கு வரக்கூடியது. கொஞ்ச நாள் ஜெபத்தில் பயங்கர உற்சாகமாக போயிட்டு இருக்கோம், அடுத்து பார்த்தா ஒரு சீசன் அப்படியே டல் அடிச்சு போகுது. பைபிள் படிக்க அவ்வளோ ஆர்வமாக இருக்கும், அப்படி கொஞ்ச நாள் ஓடும், அடுத்து பார்த்தா அந்த ஆர்வமே இல்லாத. இதுதான் அந்த தூக்க மயக்கம். ஆனால் அந்த தூக்க மயக்கத்தில் நம்மளை குற்றம் சொல்லி இவன் ஏன் தூங்குனான், அவனை தூக்கி கீழே போடு, நான் வீட்டுக்கு போகிறேன், அவன் பஸ்ஸில் எங்கேயும் போய் சேரட்டுன்னு அப்படி எந்த பெற்றோரும் என்ன செய்ய மாட்டாங்க, விட்டுட்டு வர மாட்டாங்க. அதே போல தான் நம்முடைய அன்பு தகப்பனும் நம்ம சில வேளை இந்த மாதிரி சோர்வுகள் வரும் பொழுதும் நம்மை சுமக்கிறார். அல்லேலூயா. எனவே கர்த்தர் இப்படி நம்மளை சுமக்கிறதுனால ஒரு பக்கம் நமக்கு இது பலனை தரும் விசுவாசத்தில், இன்னொரு பக்கம் நம்ம இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் யார் இன்னைக்கு இருக்கிறீங்களோ அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்களும் இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலை இருப்பார்கள், அவளுக்காகவும் நாம் ஜெபம் பண்ணணும். சரி, இனி பெற்றோர் பிள்ளைகளை சுமக்கின்ற இன்னொரு அனுபவம் என்னன்னா, நல்லா தான் நடக்கிற பிள்ளை தான், எல்லாம் இருக்கு, தூக்கமும் இல்லை, வியாதியும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் திடீர்னு போகிற இடத்துல ஒரு கடிக்கிற ஒரு நாய் வருது, உடனே பெற்றோர் என்ன பண்ணுவார்கள், பிள்ளைய தூக்கிக்கிடுவாங்க. ஆபத்து வருது. இல்லைன்னா ஏதோ சறுக்கலான ஒரு இடம், இந்த பிள்ளைக்கு நடக்க தெரியும், ஓட தெரியும், பெற்றோரோட ஸ்பீடாக ஓட தெரியும், ஆனால் சறுக்கலான இடத்துல எவ்வளோ கேர்ஃபுல்லாக நடக்கணும்னு தெரியாது, சறுக்கி விழுந்துடும். ஆபத்து, எந்த விதமான ஒரு ஆபத்து வந்தாலும் உடனே தகப்பன் தான் பெற்ற பிள்ளைய நடடா விழுந்தா தூக்குறேன்டான்னு சொல்ல மாட்டான், விழாதபடி தூக்கி கொள்ளுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல தான் கர்த்தர் சறுக்கலான இடங்கள் வரும் பொழுது அவரே நம்மை தூக்கி நடத்துகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு ஒரு பெரிய தைரியம், நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளைகளாக பெற்றெடுக்கப்பட்டிருக்கிறோம்.
ஒரு நாள் பிசாசின் பிள்ளைகளாக அந்த குடும்பத்தில் போய் தெரியாமல் மாட்டிக்கிட்டு கிடந்தோம். இப்போ இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை பிதாவின் பிள்ளைகளாக இந்த பரிசுத்த குடும்பத்தில் நம்மளை இணைச்சிட்டாரு. இனி நமக்கு முழு ஆதரவும் முழு வழிநடத்துதலும் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய பரலோக தகப்பன் பூலோக தகப்பன்மார மாதிரி இல்லை. இயேசு பூலோக தகப்பன்மாரை பற்றி சொல்லும் பொழுது, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போதுன்னு சொன்னார். அப்போ நமக்கு மொத்தத்தில் அவர் வச்ச பேர் என்னது? எல்லா பெற்றோருக்கும் வச்ச பேர் என்னது? பொல்லாதவர்கள். ஆனால் பரமபிதாவானவரோ வேண்டிக் கொள்றதெல்லாம் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால அந்த அப்பா நம்மை சுமக்கிறார், அதை நிச்சயம் நம்ம கைவிட மாட்டார். பயந்து போகக்கூடாது. பிசாசு மிரட்டத்தான் செய்வான், உலகம் இழுக்கத்தான் செய்யும், பலவித அந்த என்ன சொல்றது மாம்சத்திலேருந்து சில வஞ்சனைகள் எழும்பித்தான் இருக்கும். பாவம் அடிக்கடி நம்மள்கிட்ட வந்து நம்மளை திரும்ப விழுங்குறதுக்கு பார்க்கத்தான் செய்யும், அல்லது நமக்குள்ள திரும்ப குடியேறதுக்கு பாவம் முயற்சிக்கத்தான் செய்யும். ஆனாலும் இந்த பரம தகப்பன் நம்மை சுமந்து நடத்துறதுனால 40 வருஷம் அவங்கள சத்துருக்கள் எதிர்த்தார்கள், ராஜாக்கள் எதிர்த்து வந்தார்கள். பல பல பிரச்சனை வந்தது. இந்த என்ன கொள்ளிவாய் சர்ப்பம், எத்தனை பிரச்சனை, சந்திக்காத பிரச்சனை கிடையாது. தண்ணி இல்லாமல் தாகத்தினால சாகக்கூடிய ஒரு நிலை, இப்படி பரிதாபமான நிலைமைகள் அவங்களுக்கு வந்துச்சு. ஆனால் ஒன்றிலும் அந்த ஜனம் விழுந்து போகவில்லை. அந்த மொத்த ஜனத்தை ஒரு பிள்ளைன்னு சொன்னால் அந்த பிள்ளை அந்த தகப்பன் சுமந்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதே மாதிரி தான் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபை, கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுடைய கூட்டம். இந்த கூட்டத்தையும் கைவிடவே மாட்டார். அவர் பெற்றெடுத்தவர் கடைசி மட்டும் சுமந்து நடத்துவார். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரருக்கு கர்த்தர் ஒரு முறை ஒரு தரிசனம் கொடுத்தாராம். தரிசனம் என்னவென்றால், அதாவது அந்த நாட்களில் இவர் ரொம்ப சோர்ந்து போய் இருந்தாராம். சோர்ந்து போய் இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த தரிசனத்தை கொடுத்தாராம். ஒரு மணல் பாங்கான இடம், அதிலே 4 காலடி தடங்கள் கிடக்கிறது. 2 காலடி தடங்கள் ஒரு ஆளுடையது, 2 காலடி தடங்கள் பக்கத்தில் இருக்குது, கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அது ஒரு தகப்பனும் பிள்ளையும் மாதிரி தெரியுது பார்த்தா. இந்த 2 காலடி தடங்களும் அப்படி போயிட்டே இருக்கு. ஒரு இடத்துல ரொம்ப ஆபத்தான சர்க்கலான ஒரு இடம் வருது, அதில் கொஞ்சம் இறங்கி ஏற வேண்டியது இருக்குது. அந்த இடத்துல பார்த்தா இந்த ஒரு காலடி தடம், ஒரு ஆளுடைய காலடி தடம் தான் இருக்குது. கூட வந்து அடுத்த காலடி தடம் தெரியலை, இல்லை. அப்போ அந்த மாதிரி ஆயிட்டு, அதுக்கப்புறம் அது தாண்டின பிறகு பழையபடி 2 காலடி தடங்களும் 2 மனிதர்களுடைய காலடி தடங்களும் இருக்கின்றன. அப்போது ஆண்டவர் சொன்னாராம், மகனே நான் உன்னை சுமந்து நடத்தி வருகிறேன் அப்படின்னு. இவர் சொன்னாராம், ஆண்டவரை நீ சுமந்து நடத்தி வர்றது எனக்கு தெரியும், ஆனால் சறுக்கலான ஆபத்தான இடம் விழும் பொழுது என்னை கைவிட்டுட்டீரே. நான் தனியாக தானே நடந்திருக்கேன், உம்முடைய காலடி அங்கே இல்லையே, அது வரைக்கும் கூட வந்திருக்கிறீர். சர்க்கலான இடத்துல விட்டுட்டு அப்புறம் திரும்ப நல்ல இடம் வந்த பிறகு தானே நடத்தி இருக்கிறீர் அப்படின்னு. இப்போ கர்த்தர் சொன்னாராம், நீ அந்த காலடிகளை உற்றுப்பார். சர்க்கலான இடத்துல யாருடைய காலடி இருக்குது உற்றுப்பார். அப்போ உற்றுப்பார் சொன்னாராம், அந்த பெரிய காலடி தான் இருக்குது, சின்ன காலடியை காணலையே. அப்போ நான் எங்கே போனேன்? மகனே, சறுக்கலான இடம் வந்த பொழுது நான் உன்னை சுமந்து கொண்டு நான் அதில் நடந்து வந்தேன். அல்லேலூயா. அதனால தான் சறுக்கலான இடத்துல சின்ன காலடி தடத்தை காணலை, பெரிய காலடி தடம் மட்டுமே கிடக்கிறது என்று அவருக்கு சொன்னோன்னா அவருக்கு ஒரு பெரிய தைரியம், ஒரு பலன் வந்து விட்டது. நமக்கும் இது போலத்தான் அன்பர்களே, கர்த்தர் சறுக்கலான இடம் வரும் பொழுது அவர் ஒரு தகப்பன் பிள்ளையை சுமக்கிறது போல நம்மை சுமந்து கொண்டு அருமையாக நடத்தி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை அன்றோ, நான் உந்தன் பிள்ளை அன்றோ. சொல்லுங்க, அப்பாவும் நீரே. எல்லாரும் சொல்லுவோம், எல்லா உதடுகளும் சொல்லட்டும், உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. நீரே, நான் உந்தன் பிள்ளை அன்றோ, நான் உந்தன் பிள்ளை
ஒரு தடவை கூட சொல்லுவோம். அவர் சுமக்கிறத நினைச்சு சொல்லுவோம். ஆமென், ஆமென். அப்பா, என்னை சுமந்து நடத்துகிறவர். கைகளில் சுமக்கிறீர், தோள்களில் சுமக்கிறீர். ஓ ஹல்லேலூயா. அன்றோ கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். கர்த்தர் தகப்பனை போல தாயை போல நம்ம இன்றும் என்றும் சுமந்து நடத்துகிறார். அல்லேலூயா. இரண்டாவது அவர் நடத்துகிற அனுபவத்தை நாம் பார்க்கும் பொழுது மேய்ப்பனை போல் நடத்துகிறார். எப்படி நடத்துகிறார் சொல்லுங்க? மேய்ப்பனை போல. தகப்பனை போல நடத்துகிறவர் மேய்ப்பனை போல நடத்துகிறார். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை. மைக்கில் வாசிக்க முடியுமா? லூக்கா 15 4 முதல் 6 வரைக்கும் வாசிங்க. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது சம்பவம், உவமை, நமக்கு தெரிந்த உவமை தான். 100 ஆடுகள் ஒரு மேய்ப்பனுக்கு இருந்தது. ஒன்று காணாமல் போயிற்று. அவன் அதை தேடி சென்று அது சிக்குண்டு இருக்கிற இடத்திலிருந்து அதை மீட்டெடுத்து அதை தோள் மேல் போட்டு சுமந்து கொண்டு வந்து தன் மந்தையிலே சேர்த்து விட்டான். அல்லேலூயா. அவன் மிக சந்தோஷப்பட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். இதுபோலவும் நம்முடைய மேய்ப்பன் நம்மை நடத்துகிறார். ஒரு கட்டத்திலே முழுவதும் தகப்பனை போல சுமக்கிறார். அடுத்த கட்டத்தில் தேவை எழும்பொழுது தகப்பனை போல சுமக்கிறார் என்பதை பார்த்தோம். இப்பொழுது மேய்ப்பனை போல நடத்துகிறார் சொல்லும்போது சங்கீதம் 23 தான் எப்பொழுதும் நம்முடைய நினைவில் கொள்ள வேண்டியது. நிச்சயமாய் புல்லுள்ள இடங்களில் நம்மை நடத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. மேய்ப்பன் போஷிக்கிற மேய்ப்பனாக இருக்கிறான். போஷிக்கும்படி நடத்துகிறார். இன்றைக்கு சாப்பாடு தேவை, நன்மைகள் தேவை, ஆவிக்குரிய கிருபை வரங்கள் தேவை. இதெல்லாம் சேர்ந்து தான் நம்முடைய போஷாக். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று மத்தேயு 4:4 நாம் படிக்கிறோம். அப்போது வெறும் அப்பம் சாப்பாடு மட்டும்தான் நமக்கு போஷாக்கு என்று நினச்சிடக்கூடாது. அது சரீரத்துக்கான போஷாக். அதே மாதிரி நம்முடைய ஆத்மாவுக்கான போஷாக்கு கர்த்தருடைய வார்த்தை. அது மட்டும் இல்லை, வாழ்வுக்கான போஷாக்கு இருக்குது. நன்மைகள் வேண்டும். நன்மைகள் இல்லாமல் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. தேவையான பணம், பொருள், செல்வம், வாய்ப்பு, வசதிகள், இது தேவையானது கிடைக்காம இருந்தால் எப்படி வாழ முடியும்? வாழ்க்கையும் ஆண்டவர் போஷிக்கிறார், நன்மைகளால் போஷிக்கிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறான்னு சொல்லியிருக்கு. இப்படி செய்கிறார். கிருபை வரங்கள் அதையும் நம்ம ஆத்மாவுக்கு தந்து அந்த வரங்களால் நம்மை போஷிக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஆவியில் பலன் கொண்டு கர்த்தருக்கு நல்ல சாட்சிகளாக வாழ முடியுது. திடகாத்திரமாக நின்று பிசாசை எதிர்க்க முடியுது, ஜெயம் எடுக்க முடியுது. இதெல்லாம் இந்த எல்லா போஷாக்க தந்து பசும்புல் மேய்ச்சலில் அழகாய் மேய்த்து வருவதினால். அல்லேலூயா. நாமளா போய் இதை கண்டுபிடிச்சு மேயணும்னா முடியாது. எந்த ஆட்டுக்கு தெரியும் எங்கே பசும்புல் கிடக்கு? எங்கே எந்த வழி போனால் ஒரு பசும்புல்லும் கிடைக்காம காஞ்ச காட்டிலே போயிடும். பிறகு செத்து தான் போகணும், அதுக்கு சாப்பாடே கிடைக்காது. அது தானாக கண்டுபிடிச்சு போகணுன்னா அது நிச்சயம் அதுக்கு வெற்றியாக இருக்காது. மேய்ப்பனுக்கு தெரியும் எங்கே நல்ல மேய்ச்சல் இருக்குது. அவன் அழகாக அதை வழி நடத்தி கொண்டு போவான். அல்லேலூயா. அதே மாதிரி நம்முடைய மேய்ப்பராகிய கர்த்தர் இயேசு, அவர் நல்ல மேய்ப்பன் என்று பைபிளில் சொல்லியிருக்கு, பெரிய மேய்ப்பன் என்று பைபிளில் சொல்லியிருக்கு, பிரதான மேய்ப்பர் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மேய்ப்பர் நிச்சயமாக நம்மை மிக அழகாக இந்த எல்லா நன்மைகளும் தந்து வழி நடத்துகிறார். அப்போ யாருக்கு நன்மை குறைபடும்,
சரீரத்துக்குள்ள நன்மை கிடைக்கல, உணவு உடை கிடைக்கலையா, சுகம் இல்லையா, பிள்ளைகளின் அப்பத்தை அவர் தானே தர்றார், வஸ்திரத்தையும் ஆகாரத்தையும் அவர் தானே தர்றார், நடத்துமையான்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் சேர்ந்தது தான். அல்லேலூயா. வாழ்க்கை நடத்துமையான்னு சொல்லும் பொழுது வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளை தந்து மேய்த்து நடத்துவார். ஆமென், ஸ்தோத்திரம். எல்லா நன்மைகளும் இதில் கவர் ஆகுது. நம்முடைய போஷாக்கு அவர் நமக்காக அதெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். பரத்திலே உருவாக்கப்பட்டு ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு என்ன செய்கிறதுன்னு சொல்லியிருக்கு, இறங்கி வருகிறது. நன்மையான எல்லா ஈவுகள், பூர்ணமான எல்லா வரங்கள் பரத்திலே உருவாக்கப்பட்டு ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுதான் மேய்ப்பன் அதை கண்டு வச்சிருக்கிறான், அதை கரெக்டாக கூட்டிட்டு போய் மேய விடுகிறான். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துகிறார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் என்ன மாதிரி தண்ணியில் கொண்டு போகணும். பாய்ந்து போகிற தண்ணியில் கொண்டு போய் தண்ணி குடிக்க விட்டா பாதி ஆடும் தண்ணி கொண்டு போயிடும். அந்த மாதிரி அடிச்சுட்டு போகிற வெள்ளத்தில் கொண்டு ஆடை தண்ணி குடிக்க விட முடியுமா? அதான் சொல்லிக்க, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் ஸ்மார்ட்டாக இருக்கணும், நோட்ஸ் எடுக்கணும். எத்தனை முறை சொல்லியிருக்கேன், கையில் பென் இருக்கா, பேப்பர் இருக்கா? ஒருத்தர் இப்படி இருக்கிறதும் ஒருத்தர் இப்படி இருக்கிறதும் என்ன கணக்கு? டெய்லி சொல்லணுமா அதெல்லாம்? பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ ஆண்டவர் நம்மளை நல்ல சரியான தண்ணீர்கள் அண்டையில் நடத்துகிறார். அல்லேலூயா. அவர் ஜீவ தண்ணீரை நமக்கு தருகிறார். அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்து அருமையாக நடத்துகிறார். ஆமென். அவர் ஆறுதல் தருகிற தேற்றரவாளன் என்று சொல்லி இருக்கிறது. அவர் வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது ஜெயக்கொடி ஏற்றுகிறவர்னு சொல்லி இருக்கிறது. அதுதான் அந்த விசேஷமான பரிசுத்த ஆவியிலே ஆவிக்குரிய காரியங்களை பருகி நம்ம போகும்போது வாழ்க்கையில் நல்ல தாகம் தீர்க்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, திருப்தியாக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த தண்ணியை குடிக்க போயிட்டு அதை அடிச்சுட்டு போயிடாது. ஆமென். சிலர் தாகம் தீராம பிசாசுகளின் ஆவிகளை தேடி போகிறத பார்க்கிறோம். அதான் காட்டாற்று வெள்ளங்கள், ஜீவ தண்ணீர் அல்ல. அங்கே போய் மந்திரவாதியை தேடி போகிறது, அங்கே பில்லிசூனியவாதியை, குறி சொல்கிறவனை, அஞ்சனம் பார்க்கிறவங்களை தேடி போய் அந்த ஆவிகள் சுகம் தரும், அந்த ஆவிகள் என் கஷ்டத்தை மாற்றும், என் வாழ்க்கையை நல்லாக்கும் என்று நினைத்து அதுதான் காட்டாறுகளில் போய் அடிச்சுட்டு போகும். அது தண்ணி குடித்து தாகந்தீரலான்னு போனால் கடைசியில் அந்த தண்ணியே அதை என்ன செஞ்சுட்டு போகுது, அடிச்சுட்டு போயிடுது. நிறைய பேருடைய வாழ்க்கை மந்திரவாதங்களால், பொல்லாத ஆவிகளால் நாசமாகி போகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் கர்த்தரோ அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் பசும்புல் மேய்ச்சல்ல மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறார். அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும். நிச்சயமாக அவர் நடத்தும் பொழுது எந்த சிங்கம் குறுக்கிட்டாலும் கரடி குறுக்கிட்டாலும் அவர் அந்த மேய்ப்பன் அதோடு போராடி நமக்கு பாதுகாவலையும் தருவார். ஆகவே ஷார்ட்டாக சொல்கிறேன், நமக்கு நல்ல பாதுகாவல் இந்த மேய்ப்பனுடைய நடத்திப்பிலே, கிறிஸ்துவாகிய மேய்ப்பனுடைய நடத்திப்புக்குள்ளே பாதுகாவல் நிறைவாக இருக்கிறது. யார் யார் இன்னைக்கு பசி ஆறாமல் அல்லது அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்தப்படாமல் இருக்கீங்களோ, நடத்தும் ஐயா, நடத்தும் ஐயா என்று இன்றைக்கு விண்ணப்பம் பண்ணினால் கர்த்தர் இந்த எல்லா நன்மைகளுக்குள்ளே நம்மை நடத்துவார். ஆமென். யாராவது சிங்கத்தின் கர்ச்சிப்புகள், கரடியின் உருமல்கள் உங்களுக்கு பயமுறுத்தி கொண்டு அல்லது எதிர்த்து நிற்குதா அல்லது கவி கொண்டுதா? இன்றைக்கு தாவீதின் மேய்ச்சல்ல ஒரு விஷயம் ஒரு கரடியும் ஒரு விஷயம் ஒரு சிங்கமும் ஆட்டை என்ன பண்ணிட்டு கவி கொண்டது, அதோட வாயிலிருந்து இவன் காப்பாற்றினான். அல்லேலூயா. ஒருவேளை என்ன கவ்விருச்சே என்று சொல்லுகிற நிலை இருந்தாலும் இந்த மேய்ப்பன் நமக்கு இருக்கும் பொழுது நிச்சயமாய் பயம் இல்லை, அவர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. இனி நம்ம லூக்கால பார்த்தோம், ஆடு காணாம போயிட்டு அவன் தேடி போய் அதை மீட்டெடுத்து கொண்டு வந்தான். அல்லேலூயா. சில ஆடுகளுக்கு இப்படி ஆயிருது, ஏதோ மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் வழி விலகி ஓடிடுது. அங்கே பச்சை புல் இருக்குன்னா அது பாட்டுக்கு இவன் நடத்துகிற பச்சை புல்லுக்கு நேரம் போகாமல் வேற பச்சையை கண்டு போகுது. பச்சை புல் இருக்கு, உள்ள புலி பதுங்கி இருக்குன்னு எதுக்கு தெரியாது, மாட்டிக்கிட்டு. பச்சை புல் இருக்கு, அங்கே குழி கிடக்குது,
கண்ணி இருக்கு, பச்சை புல்லுக்குள்ளே தானே எல்லாம் இருக்கும். இவனுக்கு இதுக்கு ஆட்டுக்கு அது தெரியாது. அங்கே போய் கண்ணியில் சிக்கி கிடக்கு, அங்கே போய் குழியில் விழுந்து கிடக்கு, அங்கே போய் துஷ்ட மிருகத்துக்கு வாயில் சிக்கி கிடக்கு. அதையும் இவன் தேடி போய் கண்டுபிடித்து மீட்டெடுக்கிற மேய்ப்பன். ஹல்லேலூயா. ஒருவேளை யாராவது ஆண்டவர் சொன்ன வசனத்துக்கு கீழ்ப்படியாம உபதேசத்துக்கு கீழ்ப்படின்னு சொன்னால் காலதாமதம் பண்ணிக்கிட்டு அவரை பார்த்து இவரை பார்த்து ஏதோ காரணங்களை வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் நீங்கள் வழி விலகி போயிருக்கீங்களா? இன்னைக்கு அதன் காரணமாக சிக்கலில் மாட்டி கிடக்கிறீங்களா? அங்கேருந்து மேன்னு ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. இன்னைக்கு கூப்பிடுவோம், என்னை நடத்துங்கப்பா நடத்துங்கப்பான்னு கூப்பிடும்போது அவர் நீ எங்கே கிடந்தாலும் உன்னை தேடி வந்து உன்னை மீட்டெடுப்பார். ஹல்லேலூயா. மீட்டெடுத்ததை தோள் மேல் சுமந்து கொண்டு வந்து மந்தையிலே சேர்த்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நிச்சயமாய் சபை ஐக்கியத்தை விட்டு விலகி நிற்கலாம். சபை ஐக்கியத்துக்கு வர சந்தோஷம் இல்லை, அது பிடிக்கல, அந்த அவங்க சொல்கிற எச்சரிப்பு எனக்கு பிடிக்கல, அந்த சீர்திருத்தம் எனக்கு பிடிக்கல, கடின உபதேசமாக இருக்குது, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு சில சபையை விட்டு விலகி போகிறாங்க. ஏதாவது சின்ன சின்ன காரணத்தை சொல்லிக்கிட்டு. உன்னை நாட்டின சபையிலே உறுதியாக இரு. அப்படி ஒருவேளை இன்றைக்கு விலகி போயிருந்தால் கூட நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் ஏன் நீ சபைக்கு வரலன்னு உன்னை அடிச்சு போட்டுற மாட்டாரு. உன்னையும் தேடி வந்து மீட்டெடுத்து உன்னை தோள் மேல் சுமந்து மந்தையிலே கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. அவன் மீட்டெடுத்த ஆட்டுக்குட்டியை சுமந்துட்டு வந்து வீட்டில் வந்து சந்தோஷப்பட்டான். அல்லேலூயா. சிலர் என்ன பண்ணுவாங்க, கயிறு கட்டி இழுத்துட்டு வந்து கரகரா இழுத்துட்டு வந்து, ஏய் எதுக்குடா போனேன், உன்னை நான் தூக்க முடியுமா, இழுத்துட்டு வந்து அடியும் கொடுத்து கட்டி போடுவாங்க. அப்படி தானே பொதுவாக அப்படி தானே செய்வாங்க. கோபம் வந்து ஏன் நீ இப்படி பண்ணுன. ஆனால் இந்த மேய்ப்பன் அதை மீட்டெடுத்து மற்ற ஆடுகளை சுமக்கல்ல, அது 99 கீழ்ப்படிஞ்சு ஒழுங்காக இருக்குது. இந்த கெட்டுப்போனதை தான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு ஸ்பெஷல் கேர் கொடுத்து அன்பை கொடுத்து அதை தோளில் தூக்கி கொண்டு வந்து சேர்த்தார். அல்லேலூயா. சேர்த்துட்டு பெரிய சந்தோஷம் கொண்டாட்டம் நடக்குது. இதுதாங்க நம்முடைய மேய்ப்பனுடைய உள்ளம். அல்லேலூயா. அடித்து அப்படி பண்ணணும் அப்படிலாம் அவர் விரும்ப மாட்டார். தண்டிக்கிற கர்த்தர் தான், சிக்ஷிக்கிற கர்த்தர் தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் தப்பை சொல்லி 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 சும்மா சும்மா அப்படி இரிட்டேட் பண்ணி தொந்தரவு பண்ணி அந்த பழக்கமே அவருக்கு கிடையாது. அல்லேலூயா. அதனால் தப்பு வந்திருந்தா கூட மேய்ப்பனை நோக்கி கூப்பிடு. நீ உன் சத்தம் கேட்கும்போது அவர் உன்னை சீக்கிரமாக கண்டுபிடிப்பார், உன்னை தேடி வருவார், உன்னை மீட்டெடுப்பார், உன்னை தோள் மேல் சுமந்து கொண்டு வந்து மறுபடியும் ஆசீர்வாதமான மந்தையில் சேர்ப்பார். அவர் உனக்காய் வைத்த மந்தையிலே சேர்ப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. மேய்ப்பனை போல ஆண்டவர் அழகா சுமந்து வருகிறவர். நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. எல்லாரும் சொல்லுவோமா? நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. எல்லாரும் சொல்லுங்க, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. நல்ல மேய்ப்பன். அப்பா, பசும்புல் மேய்ச்சல்ல மேய்க்கிற நல்ல மேய்ப்பன் நீர்தானே அப்பா. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் மதாவியினால் என்னை திருப்தியாக்கி கொண்டிருக்கிறவர் நீரல்லவோ அப்பா. ஹல்லேலூயா. சிங்கத்துக்கும் கரடிக்கும் விலக்கி பாதுகாக்கிறவர் நீரல்லவோ. நல்ல மேய்ப்பன். ஒரு விசை கூட எல்லாரும் பாடுவோம், கருத்தை உணர்ந்து. ஆமென். வழிதப்பி போனா கூட என்னை தேடி வருகிறவர், சிக்குண்டிருக்கிற இடத்திலிருந்து என்னை மீட்டெடுக்கிறவர், தோள் மேல் சுமந்து மறுபடியும் மந்தையிலே கொண்டு சேர்க்கிற நல்ல மேய்ப்பனப்பா. ஓ ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நல்ல மேய்ப்பனாக, பெரிய மேய்ப்பனாக, பிரதான மேய்ப்பராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசியாக கர்த்தர் எப்படி நம்மை நடத்துகிறார்? உபாகமம் 32 அதிகாரம்
11-12 வாசிங்க. 32ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. அல்லேலூயா. எப்படி சுமந்து அல்லது வழி நடத்தினார்? கழுகை போல நடத்தினார். தகப்பனை போல நடத்துவீராக என்று விண்ணப்பம் பண்ண வேண்டியது இருக்கிறது. மேய்ப்பனை போல நடத்துவீராக என்றும் விண்ணப்பம் பண்ண வேண்டியது இருக்கிறது. கழுகை போல நடத்துவீராக என்று கூட விண்ணப்பம் பண்ண வேண்டியது இருக்கிறது. கழுகு என்ன செய்யுமா? முட்டை போட்டு கூடை கட்டி முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுகளுக்கு இதுவே போய் தாய்க்கழுகு போய் இறை தேடி வந்து அந்த குஞ்சுகள் வாய் திறக்கும், உள்ள ஊட்டி விடும். இப்படியே தான் வளர்த்தி கொண்டு வரும். அந்த குஞ்சுகள் அந்த கூட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். அம்மா கழுகுக்கு நிழல் அடித்த உடனே வாயை பிளந்து சத்தம் போட ஆரம்பிச்சிடும். கீன் ஒவ்வொன்றுக்கு வாயிலையும் அது இறைய ஊட்டி விடும். இப்படியே பழகி போச்சு. அப்போது ஒரு கட்டம் வரும்பொழுது இந்த குஞ்சு கழுகுகளும் வளர்ந்துருது, ஓரளவு வளர்ந்துருது. ஆனால் இது வரைக்கும் அதுக்கு சிறகுகளை அது பயன்படுத்தி பழக்கமே இல்லை. சிறகுகளில் அந்த அளவுக்கு பலனும் இருக்காது. ஏன்னா அடித்து பறந்தால் தானே அது உறுதிப்படும், பலன் வரும். அதுவும் கிடையாது. வாயை மட்டும் திறக்க தெரியும். இப்படியே தா 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 இப்படியே வளர்ந்துருக்கு. தாத்தான்னு இல்லை, கிவ் தா தா அப்படி என்ன செஞ்சுருக்கு? இந்த குஞ்சுகள் வளர்ந்துருக்கு. இப்போ என்னைக்கும் இப்படி ஊட்டிகிட்டு இருக்க முடியுமா? அப்போ கழுகு என்ன செய்யும்? தன் கூட்டை கலைக்கும். கழுகுக்கு ஒரு தாய் கழுகுக்கு ஒரு ஞானம் இருக்குது. என் பிள்ளைகளை செல்லமாக வச்சு எப்பவும் வாயில் ஊட்டிக்கிட்டு இருந்தால் அதுக்கு நாளைக்கு வாழாது, வளராது. அதுகளை படிப்பிக்கணும், பயிற்சி கொடுக்கணும் பறக்கிறதுக்கு. அப்படின்னா என்ன செய்ய? அதுகளுக்கு அந்த நம்ம ஊரில் சுள்ளின்னு சொல்லுவோமே குச்சிகள், ஒவ்வொரு குச்சியாக என்ன செய்யும்? உருவி எடுத்துரும். எடுத்து வரும்பொழுது கடைசியில் இதுகளுக்கு நிற்க நல்ல இடம் இல்லை. பொத்துன்னு ஒவ்வொன்றும் என்ன செய்யுது? கீழே உழுது. கழுகு எப்பவுமே ரொம்ப உயரமான இடத்துல கூடு கட்டும். இதுகளுக்கு நிற்க நிலையில் அந்தரத்தில் தூக்கி போட்டாச்சு. அப்போ வேறு வழி இல்லாமல் தானாக சரகுகள் விரிக்கப்படும். தானாக விரிக்கும், அடிக்கும். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அது பறக்கிறதுக்கு பழகுது. கொஞ்சம் பறக்கும், ஆனால் அதுக்கு பலன் இல்லாதனால தொடர்ந்து நல்லா பறக்க முடியாது. அப்போ இந்த கழுகு என்ன செய்யும்? இது கூட்டை கலைச்சி விட்டுட்டு எல்லாத்தையும் அந்தரத்தில் விட்டுட்டு இது மேலே அசைவாடி கொண்டே இருக்கும். இது எங்கேயோ போயிடாது. இது கண்காணிச்சுட்டு ரவுண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதான் கூட்டை கலைத்து குஞ்சுகளின் மேல் அசைவாடிட்டு இருக்கும்போது எது தளருதோ உடனே அதுக்கு கீழே ஒரு டைவடித்து தன்னுடைய செட்டைகளின் மேல் அதை அப்படி சுமந்து கொண்டு போகும். அல்லேலூயா. அதான் அந்த வசனம் சொல்லுது. தன் கூட்டை கலைத்து அடுத்து தன் குஞ்சுகளின் மேல் என்ன பண்ணும்? அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. அப்போ இந்த சுமக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பயிற்சி கொடுக்குது, ட்ரைனிங் கொடுக்குது, வாழ பழக்குது. நீ உன் சொந்த சிறகில் அடித்து பறக்க பழகணும், உன் சொந்த காலில் நிற்கணும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி பறக்க படிப்பிக்குது. இதை நம்முடைய கர்த்தரும் நமக்கு செய்கிறார். அல்லேலூயா. படிப்பிக்கும் பொழுது படிப்பிச்சு அதுதான் சில வேளை நல்ல கர்த்தருக்குள்ளே வளர்றோம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி தா 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 கீ 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 கீன்னு கேட்கறது மாதிரி தாய்க்கழுகாகிய கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு வாங்கிறதுக்கு நல்லா பழகிருக்கு. நல்லா எது வேணாலும் கேட்கறது. அதை தாரும் இதை தாரும். ஜெபம் ஆரம்பித்தாலே தா 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 தான். நம்மளும் பலர் அந்த கேஸ் தான். நல்லா கேட்க பழகிருக்கு. ஆனால் தானாக பறக்க பிடிக்கலையே. ஒரு பிரச்சனை வந்தால் தானாக சாத்தானை எதிர்த்து நிற்கிறதுக்கு 4 வசனம் கூட மண்டையில் வரமாட்டேங்க, சிந்தனையில் வரமாட்டேங்க. எவ்வளோ படித்தாலும் ஒன்றும் உள்ளே நிற்க மாட்டேங்க. தைரியம் வரல, விசுவாசம் வரல. அப்படியெல்லாம் இருக்கிறோம். பெரிய குஞ்சுகளாக இருக்குது, பறக்க தெரியாத குஞ்சுகள். அதுகளுக்கு தான் அவ்வப்போது சில பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். சில கஷ்டங்களை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறாரு? அனுமதிக்கிறார். கூட்ட கலைக்கிறார். ரொம்ப சங்கடம். சில வாழ்க்கைகளை பார்த்தா ரொம்ப சங்கடம். கூட்ட கலைச்சி விட்டுட்டாருன்னா
ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் அவர் கண்காணித்துட்டே தான் இருப்பார், நம்ம மேலே ரவுண்டு பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். ஸ்தோத்திரம். ரவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பார். எங்கே தளர்றோமோ அங்கே வந்து அப்படி தூக்கி விடுவார். ஒரு சப்போர்ட்டு தூக்குதல் தான் இது. சிறகுல எத்தனை வேளை சுமக்க முடியும், அப்படி தூக்கி விடுவார். திரும்பியும் பறக்கணும். அந்த மாதிரி கீழே தாழ விழுந்துடாமல் அந்த தாய் கழுகு என்ன செய்யுது, காப்பாற்றி தூக்கி விடுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுதான் நடக்கிறது. என் வாழ்க்கையில் 12ஆம் வகுப்பு தொடங்கின அந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதின்னு எனக்கு ஞாபகம். தொடங்கினா 6 நாள் ஆச்சு. எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஒரே பையன், ஆணுக்கும் பொண்ணுக்கும். அப்போது இதுதான் கூட்ட கலைச்சி விட்ட மாதிரி. குடும்பத்தில் முக்கியமான இது அம்மாவை ஆண்டவர் எடுத்துட்டார். அப்பாவும் நானும் அன்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் இந்த கூடு கலைக்கப்பட்ட குஞ்சியுடைய நிலைமை தான். என்ன செய்வது வாழ்க்கையில்? இப்போ பயங்கரமான கஷ்டங்கள், பலவித கஷ்டங்கள்னு சொல்லுங்கள். அதுலேயும் ஆண்டவர் கடைசியில் கைவிடாமல் சிறகு கொண்டு தூக்கி விட்டு இன்றைக்கி ஆண்டவர் இந்த ஊழிய பாதையில் கொண்டு வந்து இப்படி நிலை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு நோக்கத்தை வச்சுட்டு தான் அந்த கூட்ட கலைச்சார். அன்றைக்கி எனக்கு ரொம்ப கோபமாக இருந்து, ஆண்டவர் மேலே ரொம்ப வருத்தமாக இருந்து, எத்தனையோ நாட்கள் எங்கள் அம்மாவை உயிரோடு எழுப்பித்தாரோன்னு பயங்கரமாக ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆண்டவர்கிட்ட காட்டமாக ஜெபம் பண்ணியிருக்கேன். அவர் உயிரோடு எழுப்பி தரல. ஆனால் இன்னைக்கு தெரியும், அம்மாவை அந்த கூடில் அந்த சுள்ளி இருக்க வேண்டிய காலம் வரைக்கும் வச்சுருந்தார். பிறகு உருவிட்டார். அதெல்லாம் அவருடைய சித்தம். உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படியெல்லாம் இருக்கும். அன்புக்குரியவர்களை இழந்திருப்பீங்க. அதெல்லாம் கூடு கலைக்கப்பட்ட அனுபவம். உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு வாழ்க்கையில் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க விலகி போயிருப்பாங்க, அல்லது இழந்து போயிருக்கலாம். உங்கள் மேலே ஒரு மன கஷ்டம் உண்டாகி உங்களுக்கு உதவி செய்யாத விட்டுருக்கலாம். கூடு கலைக்கப்பட்டுச்சு. என்னெல்லாமோ இருக்குது இந்த மாதிரி. அப்போ நமக்கு லைஃப்பில் இந்த மாதிரி வரும் பொழுது, ஐயோ எனக்கு ஏன் இப்படி ஆச்சு அப்படி நம்ம சொல்லிகிட்டு இருக்காம, என் கூட கலைக்கிறார்னா அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இதை நம்ம அந்த டைமில் சிந்திக்கவும் சொல்லவும் கூடிய தைரியம் வரணும். அல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம், கேட்குறதுக்கு பதில் சொல்லுவோம். ஆனால் லைஃப்பில் அந்த சேலஞ்சிங் சிச்சுவேஷன், அந்த சவாலில் நம்ம நிற்கும்போது பயப்படாமல், நான் அழிந்து போக மாட்டேன், கர்த்தர் கையில் தான் இருக்கிறேன், அவருடைய கண்காணிப்புக்குள்ளே தான் இருக்கிறேன், இந்த தாய் கழுகு மேலே தான் சுற்றிக்கிட்டே இருக்குது, என்னை கீழே விழ விடாது. அல்லேலூயா. நான் படிக்கணும், நான் இப்போ கொஞ்சம் கூட ப்ரேயர் பண்ணணும், கொஞ்சம் கூட இதுக்காக வசனம் படிக்கணும், விசுவாசத்தில் வளரணும், கொஞ்சம் கூட நல்ல அறிக்கைகள் பண்ணணும். ஞானமாக இதை எப்படி டீல் பண்ணுறது, இந்த பிரச்சனை எப்படி நான் சந்திக்கிறது, எப்படி இந்த பிரச்சனையை கையாளுவது, ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உதவி செய்யும் தாத்தான்னு மட்டும் இல்லை, இதை ஹவு டு டீல், நான் எப்படி இதை கைகரியம் செய்யணும்னு கேட்கணும். அதான பயிற்சி, வாழ பயிற்சி. இதை புரிந்து கொண்டு செய்யுங்கள். கர்த்தர் ரொம்ப வெற்றியாக கண்டிப்பாக நடத்துவார். கர்த்தர் தகப்பனை போல நம்மளை சுமக்கிறவர், மேய்ப்பனை போல நம்மளை சுமந்து நடத்துகிறவர், கழுகு குஞ்சுகளை பயிற்றுவித்து நடத்துகிறது போலையும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரு, சில வேளை பயிற்றுவித்து நடத்துகிறார். 144ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் தேவனாகிய கர்த்தர், அவர் எனக்காக யுத்தம் செய்கிறவர்னும் இருக்கு. எனக்காக யுத்தம் செய்கிறவர். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்படிப்பட்ட அனுபவமும் இருக்கு. சில அனுபவம் நம்மளை வச்சே தான் அந்த யுத்தத்தை நடத்தணும்னு விரும்புகிறார். அதனால நம்முடைய கைகளை போருக்கு படிப்பிக்கிறார், நம்முடைய விரல்களை யுத்தத்துக்கு. விரல்கள்னால் அன்னைக்கு அந்த வில்லும் அம்பும் எய்கிறது, விரல்களுக்கு வேலை இருக்குது. இன்னைக்கு கன் எடுத்து அடிக்கிறான்னா அவன் விரல் வச்சு தான் ஆப்ரேட் பண்ணுறான். ஏவுகணைகளை அனுப்புகிறான்னா சுவிட்சு பட்டனை தட்டுறான், விரல்களை வச்சு யுத்தம் பண்ணுறான். அன்னைக்கு அந்த யுத்தத்தை வச்சு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கைகளை போருக்கும், அந்த ஆயுதங்களை ஏந்துறதுக்குள்ள பயிற்சி. அடுத்தது விரல்கள், அந்த ஆயுதங்களை செயல்படுத்துறதுக்குள்ள பயிற்சி. அப்போ ஆண்டவர் நம்மளெல்லாம் எப்படி பயிற்றுவிக்கிறார்? இதை பயிற்றுவிக்கிறதுக்கு அந்த ஆயுதத்தை கையில் எடுப்பான்னு சொன்னால் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நிற்கிறது, அடம் பிடிச்சிக்கிட்டே நிற்கிறது. எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? அதனால தான் நிறைய பேர் எழுந்தேற்றம் இல்லை, அடுத்த லெவலுக்கு வரமாட்டேங்குது. அப்படி கிடந்து கரளையாய் போன செடியை போல சுண்டு போகுது.
நிமிர்ந்து வளர மாட்டேங்குது. ஆண்டவர் படிப்பிக்கும் பொழுது ஆண்டவர் தர்ற விசுவாச தைரியத்தோடு, அதே வேளையில் மாம்ச பலன் அல்ல, ஆவியின் பலனோடு, ஆவியின் வைராக்கியத்தோடு, வசனத்தில் சத்தியத்தில் பலன் கொண்டு முன்னே செல்லணும். கர்த்தர் நிச்சயமாய் நடத்துவார். அப்போ அவர் நடத்துவார்னு சொல்கிறதுல இந்த 3 விஷயத்தில் எவ்வளோ காரியங்கள் இருக்குது. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். அப்பா என்னை நடத்தும், என் மேய்ப்பரே என்னை நடத்தும், தாய்க்கழுகு நடத்துவது போல என்னை நடத்தும்னு சொல்லி உங்களுக்கு என்னென்ன அந்த சூழ்நிலைகளோ அதை வச்சு இப்போ கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்தோத்திர சத்தம் எழும்பட்டும், உள்ளங்கள் திறக்கப்படட்டும். அப்படியே வார்த்தைகளும் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். ஒரு 10 நிமிஷங்கள் அப்படியே நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். க்ளோரி, ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட். எல்லா உதடுகளும் நல்ல ஸ்தோத்திரம் எழும்பட்டும், ஸ்தோத்திரம் எழும்பட்டும். சிலர் நல்ல ப்ரேயர் பண்ணுறீங்க. ஒரு சிலர் சும்மா அப்படியே இருக்கிற ஒரு பழக்கம் அடிக்கடி பார்க்க முடியுது. அது இன்னைக்கு இருக்கக்கூடாது. எல்லாருமே உங்கள் சத்தம் உங்கள் காதுக்கு கேட்குதா, அந்த அளவுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா என்னை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பாவை போல என்னை நடத்துறீங்க அப்பா. எத்தனையோ இடங்கள் கால் பலன் இல்லாமல் இருந்த நாட்களை நினைவு கூறுகிறேன். ஆண்டவரே, பயந்து நடுங்கி போன நாட்களை நினைவு கூறுறேன். நடத்துனீங்க. வியாதி சரீரத்தில் ஆட்கொண்டது, அதுபோல் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பல இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துருச்சப்பா. கொஞ்சம் பாவத்துக்கு சில இடங்களில் இடம் கொடுத்த அனுபவங்கள், உலக ஆசைகளுக்கு இடம் கொடுத்த அனுபவங்கள் உண்டு. நோய் பிடித்தது மாதிரி என்னுடைய ஆத்துமாவுக்கு வந்தது. ஸ்தோத்திரம். மாம்ச இச்சைகள், மாம்சத்தில் எழும்புகிற அந்த தூண்டுதல்கள், அதுக்கு தெரியாமல் இடம் கொடுத்து அது எனக்கு இந்த இன்ஃபெக்ஷனை உண்டாக்கிருச்சு. ஆனால் கூட நீங்கள் சுமந்தீங்கப்பா. ஸ்தோத்திரம்ப்பா. கைவிடல்லப்பா. அவைக்குரிய ஜீவியத்தில் அழிந்து போகாமல் காத்து கொண்டீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்லா கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது தேவ கிருபை இறங்கும். வழி நடத்தும் தேவனுடைய கிருபை இன்றைக்கு ஸ்பெஷலாக நம்மை நிரப்போம். ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிடங்களும் இந்த தகப்பன் கண்ணும் கருத்துமா இருந்து நம்மை நடத்துவார். ஆமென். சிலவில் தூங்கி போன அனுபவங்கள், சோர்வுகள், அசதிகள், உற்சாகமற்ற தன்மைகள், ஆமென், அந்த சோம்பல்கள் நேரத்தில் கூட என்ன போடான்னு தள்ளி விடாம என்னை சுமந்தீங்களப்பா. ஸ்தோத்திரம்ப்பா. ஆபத்தான சறுக்கலான வேளைகளில் என்னை சுமந்து நீங்கள் நடந்து வந்தீங்க. அந்த இடத்துல என்ன நடத்தலை, என்ன சுமந்தீங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்பு தகப்பனே, அப்படியே என்ன நடத்தணும். என் பயத்தை மாற்றுங்கப்பா, என் அவிசுவாசத்தை மாற்றுங்கப்பா. ஸ்தோத்திரம். உங்கள் கைகளை விட்டு தட்டிட்டு ஓடுகிற அந்த பொல்லாத தன்மை என்னை விட்டு மாற்றுங்கப்பா. உங்கள் கரம் பிடித்து நடக்கிற ஒரு கிருபை எனக்கு தாங்கப்பா. அப்போ நீங்கள் எப்போ சுமக்கணுமோ அப்போ சுமந்துருவீங்களே. நான் உங்கள் கையை தட்டிட்டு விலகி போனா நீங்கள் எப்படி என்னை சுமக்க முடியும்? இயேசுவே, என்னை மன்னியும், என்னை மறுபடியும் சேர்த்து கொள்ளும். உம் பாதத்தில் வருகிறேன். உம்மை கட்டி அணைத்து கொள்ளுகிறேன். உம் கரங்களை மறுபடியும் நான் பற்றி கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். என் தகப்பனே என்னை நடத்தும். எந்த விஷயத்திலே இதிலே கஷ்டம் இருக்கிறது, தோல்வி இருக்கிறது, கர்த்தரை விட்டு விலகின அனுபவங்கள் இருக்கிறது, இயேசுவே எனக்கு மன்னித்து இறங்குமப்பா. என் மனசில் இருக்கிற சந்தேகங்களையும் அவிசுவாசங்களையும் பயங்களையும் இன்றைக்கு எடுத்து போட்டு என் தகப்பன் கைப்பிடித்து நடத்துகிறீர் என்கிற ஒரு பெரிய விசுவாசத்தை எனக்கு தாங்கப்பா. அந்த பயமும் அவிசுவாசமும் சந்தேகம் வரும் பொழுதுதான் என் வாய் கண்டதையும் பேசுகிறதப்பா. இயேசுவே மன்னித்து விடும். இன்றைக்கு ஒரு இரக்கம் செய்யும். இது போல புதிதாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களை தகப்பனை போல சுமந்து நடத்தணுமே. பாவத்தினால், உலகத்தினால், மாம்சத்தின் வஞ்சகத்தினால், ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், வஞ்சிக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களை சுமந்து
சுமந்து அவர்களை காப்பாற்றணுமே, காப்பாற்றணுமே. ஆபத்துகளிலே சிக்கி தவிக்கிறவர்களை நினைக்கிறோம். ஆண்டவர் அவர்களை சுமக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம், சுமக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் நல்ல மேய்ப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உங்க மந்தையில எங்களை சேர்த்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை பசும்பு மேய்ச்சலிலே மேய்த்து கொண்டு வருகிறவரே ஸ்தோத்திரம். புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவரே ஸ்தோத்திரம். அமர்ந்த தண்ணீர் அண்டை வழி நடத்துகிறவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சிங்கமும் கரடியும் வரும் பொழுதெல்லாம் உம்முடைய தடியை பயன்படுத்தி அவைகளோடு போராடி எங்களை பாதுகாக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் சிக்கின இடங்களில் எல்லாம் பிசாசின் கண்ணிகளிலே, மந்திர தந்திர கண்ணிகளில் இருந்தெல்லாம், ஆமேன் ஆமேன், உலகத்தினுடைய சிற்றின்ப கண்ணிகளில் இருந்தெல்லாம், மனுஷனுடைய மாய கண்ணிகளில் இருந்தெல்லாம் என்னை மீட்டெடுத்த என் மேய்ப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்பொழுதும் யார் யார் இப்படி இருக்கிறார்களோ, போஷிக்கப்படாமல் இருக்கிற ஆடுகளுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறோம். இயேசுவே மனது இறங்கும், மனது இறங்கும். உடைய மந்தை விட்டு விலகி போனதுனால பசியால் வாடுகிறவர்களை நினைக்கிறோம் அப்பா. ஆண்டவர் இரக்கம் செய்தவர்களை விடுதலை செய்யும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். மறுபடியும் மந்தைக்குள் கொண்டு வரும்படி கெஞ்சுகிறோம் நாதா, கெஞ்சுகிறோம் நாதா, கெஞ்சுகிறோம் நாதா. மந்தையில் சேராத ஆடுகளையும் நினைக்கிறோம் அப்பா, காணாமற் போன ஆடுகளை நினைக்கிறோம் அப்பா. எல்லா ஆடுகளையும் குறித்து கரிசனை உள்ள நல்ல மேய்ப்பனே, நல்ல மேய்ப்பனே, ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற நல்ல மேய்ப்பனே. ஓலா கத்தரா போலபரா ஷலபௌதரா சந்தனமா. எங்கள் ஆத்துமாக்களுக்கும் சரி, இப்படியெல்லாம் அவதிப்படுகிற எந்த ஆத்துமாவுக்கும் சரி, என் பரம மேய்ப்பனுடைய ஒரு கிருபை இந்த காலை வேளையில் இறங்கட்டோம்ப்பா. எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்களோ மீட்டெடுக்கணுமே, தோள் மேல் சுமக்கணுமே. மறுபடியும் நீர் அவர்களுக்கு வைத்த லோக்கல் சர்ச் ஆகிய மந்தையில் சேர்க்கணுமே. உம்முடைய யூனிவர்சல் சர்ச் ஆகிய பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அவர்களை இணைத்துக் கொள்ளணுமே, இணைத்துக் கொள்ளணுமே, இணைத்துக் கொள்ளணுமே. ரிகதலா ரதுரா பாஷந்தனா மௌதலா ஹந்தலா பௌரியா லவாஷி உலிபி கவனா துனா ஹந்துரா ஷிலபௌதராஹா. ஆமீன். கர்த்தருடைய இரக்கமும் கிருபையும் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். வல்லமை இறங்கட்டும் அப்பா. காற்றாட்டு வெள்ளத்தால் அடித்து கொண்டு போகப்பட்ட ஆத்துமாக்களை நினைக்கிறோம். மந்திரவாதிகளை தேடி சென்று, பில்லிச்சூனியவாதிகளை, அஞ்சனம் பார்க்கிறவர்களை, குறி சொல்லுகிறவர்களை ரகசியமாய் தேடி சென்றபடியினால் என் தாகம் தீரும், என் காரியம் நடக்கும் என்று நினைத்து போய் இன்றைக்கு வாழ்வையை இழந்து, ஆமீன், எல்லாவற்றையும் இழந்து நிற்கக்கூடிய பரிதாபங்களை பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் கூட இப்படி இருக்கிறார்கள் அப்பா. இயேசுவே மனம் இறங்கும் அப்பா. அந்த ஆடுகளை, காற்றாட்டு வெள்ளத்தில் அடித்துக் கொண்டு செல்லப்பட்ட ஆடுகளையோ காப்பாற்ற என் மேய்ப்பனால் முடியும். என் மேய்ப்பனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. கர்த்தர் அவர்களை மீட்டெடுக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். மறுபடியும் அமர்ந்த தண்ணீராகிய, ஜீவ தண்ணீராகிய, ஆமீன் ஆமீன், எங்களுக்குள்ளிருந்து காலமெல்லாம் ஊறிக்கொண்டிருக்கிற ஊற்றாகிய, ஆமீன், பரிசுத்த ஆவியினிடத்தில் கொண்டு வாரும் அப்பா. பரிசுத்த ஆவியின் ஊற்றிலே தாகம் தீர்க்கப்படத்தக்கதாய் அந்த ஆடுகளை மறுபடியும் மந்தைக்குள்ளே கொண்டு வாரும் என்று, பரிசுத்தாவின் கண்காணிப்புக்குள்ளே கொண்டு வாரும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம் நாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தவறு செய்து ஆண்டவரே பாவத்துக்கு இடம் கொடுத்து, பிசாசுக்கு இடம் கொடுத்து, மாம்ச ஆலோசனைக்கு இடம் கொடுத்து, பாவ போராட்டத்துக்கு இடம் கொடுத்து ஆண்டவரை சிக்கி கிடக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களை என் கர்த்தர் மீட்டெடுக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். வல்லமை இறங்கட்டும். ஆமீன். மீட்கும் வல்லமை இறங்கட்டும். கிருபை உண்டாகட்டும். இந்த சபைக்குட்பட்ட பிள்ளைகள் யார் யார் சபைக்கு வராமல் இருக்கிறாங்களோ அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஞாயிறு ஆராதனைக்கு அடிக்கடி ஏதாவது காரணம் சொல்லி கொண்டு வராமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம். சிறு பிள்ளைகள் தொடங்கி முதியோர் வரை எல்லாரும் ஞாயிறு சபை கூடுதலுக்கு வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும் அப்பா. கர்த்தருடைய பந்தி எடுக்க வேண்டியவர்கள் யார் யார் தங்கள் மனம் போல மந்தை விட்டு விலகி போகிறார்களோ, பரிசுத்த பந்தியை அலட்சியம் பண்ணி போகிறார்களோ, அவருடைய உள்ளங்களில் ஒரு பலமான உணர்வின் கிரியை ஆவியானவர் நடப்பிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் நாதா. கர்த்தர் தாமே கிரியை செய்யும். பிப்ரவரி மாத கர்த்தருடைய பந்தியிலே கர்த்தர் செய்த அந்த கிரியை கண்ணால காணும்படியாக என் தேவன் அனுகிரகம் பண்ணிவிடும்படி ஜெபிக்கிறோம். இப்பொழுதே கிரியை செய்யும் அப்பா. இந்த மந்தையில் சேர வேண்டிய ஆடுகள் சேராம சிதறி கிடக்கிறதோ, அரசியலுக்குள்ள சிதறி
கிடக்கிறதோ, போதைக்குள்ள சிதறி கிடக்கிறதோ, லௌகிக ஆசை இச்சைகளுக்குள்ள சிதறி கிடக்கிறதோ, கம்யூனிச கொள்கைகளுக்குள்ள சிதறி கிடக்கிறதோ, விக்கிரக ஆராதனைகளுக்குள்ள சிதறி கிடக்கிறதோ, கிறிஸ்தவ பாரம்பரியங்களுக்குள்ள சிதறி கிடக்கிறதோ, சிதறுண்ட ஆடுகள் மந்தையில் சேர்க்கப்படும்படியாய் பரம மேப்பன் கிரியை நடப்பிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது எல்லாரும் இதே வார்த்தையை சொல்லி இதே வேகத்தில் இதே சத்தத்தில் கழுகை போல என்னை நடத்தும் என்று தைரியமா சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. ஆமீன். சொன்னதுனால உடனே உன்னை கஷ்டப்படுத்திடுவார்னு தப்பா நினைக்காத. அவர் உன் வாழ்க்கையை குறித்து முழு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அப்பா, உங்க சித்தப்படி எதுல என்ன உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எதுல என்ன பயிற்றுவித்து பலப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ, எதற்கு என்னை பயன்படுத்துவதற்குரிய பயிற்சிகளை எனக்கு தர வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறீங்களோ, அந்த குறிப்பிட்ட காலங்களில் அந்த பயிற்சிகளை எனக்கு தாங்கப்பா. நானும் உங்களுக்காக பறக்க படிக்கணும் அப்பா. ஆமீன். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்ப வேண்டும் என்று ஏசாயாவிலே படிக்கிறது போல எங்களை எழுப்பும் ஐயா, எழுப்பும் ஐயா, எழுப்பும் ஐயா. தைரியத்தோடு ஜெபம் பண்ணுங்க, தைரியத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அந்த பயிற்சியினால் வருகிற பலன் உண்டாகணும். பயிற்சியினால் நாம் கர்த்தருக்காய் பிரயோஜனப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், எல்லாருக்கும் முக்கியம், உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களை ட்ரைனிங் பண்றதுக்குன்னே தான் இங்க கொண்டு வச்சிருக்கிறாரு. சும்மா படிப்பிக்கிறதுக்கு, படிச்சு தர்றதுக்கு, போதிக்கிறதுக்கு மட்டும் இல்ல. ஆமீன். ட்ரைனிங், ட்ரைனிங், ட்ரைனிங். கத்த நடத்துகிற ஒவ்வொரு பாதையை ட்ரைனிங்கா எடுத்துக்க, ட்ரைனிங்கா எடுத்துக்க. சோர்ந்து போகாத, கம்ப்ளைண்ட் சொல்லி கொண்டு இருக்காத. கர்த்தருக்குள்ள எழும்பு, கர்த்தருக்குள்ள எழும்பு. சுபாவத்தில் பயிற்சி தருவார், பொறுமையை படிப்பிப்பார், சகிப்புத்தன்மையை படிப்பிப்பார், மன்னிக்கும் தன்மையை படிப்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமீன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் பயிற்றுவித்து எழுப்புவார், எழுப்புவார், எழுப்புவார். Glory to God, glory to God, glory to God. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? முழு பலத்தோடு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நடத்துங்கப்பா, என்ன நடத்துங்கப்பா. நீர் என்னை வழி நடத்தும் வல்ல தேவன், என் வாழ்வின் நாயகர் நீர்தானே, என் தாழ்விலும் நாயகர் நீர்தானே அப்பா. Glory, 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 glory. Hallelujah, hallelujah. பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, இன்றைக்கு பல விண்ணப்பங்களை ஒன்று சேர்ந்து உங்கள் பாதத்தில் வைத்து ஜெபித்தோம். குறிப்பாக இந்த கடைசி பகுதியிலே எங்களை நடத்துவீராக, நடத்துவீராக என்று தகப்பன் பிள்ளையை நடத்துவது போல நடத்தும், மேப்பன் ஆடுகளை நடத்துவது போல நடத்தும், கழுகு தன் குஞ்சுகளை நடத்துவது போல நடத்தும் என்று கெஞ்சினோம் அப்பா. இது எங்கள் வாழ்நாள் பூராவுக்கும் முழு வாழ்வுக்கும் இந்த ஜெபத்தின் பலனை நாங்கள் அனுபவிக்கும்படி எங்களுக்கு செய்யும். ஒரு பொழுதும் மறக்கப்படாதபடி இந்த ஜெபதூபம் எப்பொழுதும் உமக்கு முன்பாக நினைப்பூட்டப்படுவதற்கு கிருபை பாராட்டும் தகப்பனே. எங்கள் வாழ்வை எந்த சூழ்நிலையை நீர் விட்டு கொடுக்காமல், கைவிட்டு விடாமல், ஆமேன், எங்களிடத்தில் நம்பிக்கை இழந்து எப்படியும் போகட்டும்னு விட்டுறாம எங்களை நீர் எப்பொழுதும் வழி நடத்தி நீர் நினைத்த இடத்துல எங்களை கொண்டு வந்து நிறுத்தியே ஆகணும்ப்பா. அந்த பரம எருசலேம்ல எங்களுக்காக ஒரு இடத்த வச்சிருக்கீங்க, அதுல வந்து கரெக்டா நாங்கள் நிற்கணும் ஆண்டவரே. இந்த உலகத்திலும் எங்களுக்கு எந்த கண்வலைகளின் மேல் நிறுத்த நீங்கள் திட்டமிட்டிருக்கிறீங்களோ அந்த கண்வலை சிகரங்களின் மேல் எங்கள் கால்கள் நிற்க வேண்டும் தகப்பனே. அதற்காக தகப்பனை போல சுமந்து, ஆட்டை நடத்துவது போல நடத்தி, கழுகு பறக்க படிப்பிப்பது போல படிப்பித்து எங்களை வழிநடத்தும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தின் காரியங்களிலே, வேலை தொழில் காரியத்தில், ஊழியத்தின் காரியத்தில், எல்லாவற்றிலும் இது விளங்குகிறது. எல்லாவற்றுக்காக சேர்த்து தான் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறோம். அழகாய் அதை புரிந்து கொண்டு கர்த்தரோடு நின்று ஜெயம் எடுக்க உதவி செய்யும். வந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். அவருடைய பிரச்சனைகள், பாரங்கள் எல்லாவற்றிலும் அற்புதமான விடுதலைகளை உணர உதவி செய்யும். ஜெபத்திற்கு வாஞ்சையோடு அநேகர் கடந்து வரும்படி இந்த சபை கூடுதலையும் விட்டுவிடாமல் வாய்ப்புள்ள அனைவரும் ஜெபிப்பதற்கான இந்த சபை கூடுதலிலே வரும்படி அனுக்கிரகம் பாராட்டும், ஆசீர்வதியும் அப்பா. இப்பொழுது நடைபெறப் போகிற வியாதியஸ்தலுக்கான ஜெபத்திலும் வல்லமையாய் கிரியை செய்யணும். அந்த ஜெப வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் அங்கீகரிக்கப்படணும். வியாதியஸ்தர்களுக்கு அற்புதங்கள் நடக்க வேண்டும் அப்பா.
தொடர்ந்துள்ள ஜெபங்களை கர்த்தர் பொறுப்படும். நாளை பரிசுத்த ஆராதனை பொறுப்படும். நாளை தினம் ஊழியங்களை பொறுப்படும். திங்கள் 12 மணி நேர ஜெபத்தை ஆசீர்வதியும். அந்த அடுத்த வார ஊழியங்கள் அனைத்திலும் கிருபை பெருகட்டும். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.